எனக்கு பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் who might be constant is Noor Ahmed, Jamie Overton, Matt Henry and maybe Deval Brevis. Batting, நீங்க சொன்ன மாதிரி it is good. You have Rutraj, you have Aish Matre, you have Karthik Sharma, you have Sarfraz, domestic Indian player plus Sanju Samson இருக்கார். ஸோ நம்மளுடைய பேட்டிங் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இஸ் pretty good டீம். பட் எஸ் தி ஐடியா நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண மாதிரியே மிச்ச டீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க பார்க்கும்போது கொஞ்சம் என்ன ஏதாவது மிஸ்ஸஸ் இருக்குமா தோணலாம். பட் கிவன் சிஎஸ்கே அப்படி இருந்தாதான் அது சிஎஸ்கே, அப்படி இல்லைன்னா அது சிஎஸ்கேவே கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ஓ அப்பா நம்ம நினைச்ச மாதிரி இது இருக்கே அது இருக்கே அப்படின்னு சிஎஸ்கே எப்பவுமே இருக்காது. அப்படி இருந்தா அது சிஎஸ்கேவா இருக்காது. ஓகே, ஸோ அதனால வந்து அதை பத்தி தான் தெரியும். எங்கேயாவது ஒரு ஏரியா ஆஃப் லேக்கிங் இருந்துட்டே இருக்கும். பவர் ஹிட்டர் இருக்கவே மாட்டாரு. எப்பவுமே எல்லா இடத்துலயும் ஒரு பொலாட் இருப்பாரு, ஒரு மேக்ஸ்வெல் இருப்பாரு. நம்ம டீம்ல அப்படின்னு யாருமே இது வரைக்கும் இருந்ததே கிடையாது வரலாறுல. இந்த வருஷம் மட்டும் இவங்க கேமரூன் கிரீனை எடுக்காதனாலயோ நம்ம வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து தட் ஃபயர் பவர் அண்ட் ஆல் தே ஹவ் மேனேஜ்ட் டு பிரிங் ஃப்ரம் த இந்தியன் பேட்டர்ஸ் இட்செல்ஃப். நீங்க டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி ஒரு ஃபாரினர் இருக்கிறாரு, உங்களுக்கு பேக்கப்புக்கு மேத்யூ ஷாட் இருக்கிறாரு. அது இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபயர் பவர் எல்லாம் இந்தியன்ஸ்லயே வந்துருச்சு. உங்களுக்கு ஃபயர் அடிச்சா பால் 6 போகணும், அவ்வளவுதானே. அது அமெரிக்காக்காரன் அடிச்சாதான் போகும், ஆஸ்திரேலியாக்காரன் அடிச்சாதான் போகும், வெஸ்ட் இண்டீஸ்காரன் அடிச்சாதான் போகும். 6 தானே. அமெரிக்கால இருந்து நான் எவனாவது ஒருத்தனை 10 கோடி ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்தா மட்டும் நீங்க 6க்கு 12 ரன்ஸ் கொடுக்க போறீங்களா?